தொடக்க நூல் 25:21. ரெபேக்காள் மகப்பேறு இன்றி மலடியாக இருந்தாள். ஈசாக் மலடியாக இருந்த தன் மனைவி ரெபேக்காளுக்காக ஆண்டவரிடம் மன்றாடினான். அவரும் அவளுடைய கற்பத்தை திறந்து அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். இரட்டை குழந்தைகளை ஈசா யாக்கோபுன்னு சொல்ற 2 குழந்தைகளை ஆண்டவர் ரெபேக்காளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். ஜெப புருஷன் ஜெபித்து அந்த குடும்பத்தை அவன் எழுப்புகிறான். இந்த ஈசாக்கு, அன்பாந்தவர்களே, அந்த ஈசாக்கு வளர்ந்துட்டான், பிள்ளைகள் பிறந்தது. கொடிய பஞ்சம் கானான் நாட்டில் ஏற்படுது. பஞ்சத்தின் நிமித்தம் ஈசாக்கு தன் குடும்பத்தோட கூட சேர்ந்து அவன் பிலிஸ்தியர் நாட்டுக்கு போறான். அங்கே போய் குடியிருக்கிறான். அங்க குடியிருக்கிற அந்த காலத்துல பிழைப்புக்கு வழியே இல்லை, பஞ்சம். ஆனால் இந்த ஈசாக்கு என்ன செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்டிலே, அந்த பிலிஸ்தியர் நாட்டிலே அவன் நிலத்தை உழுது பயிரிடுகின்றான். நிலத்தை உழுது பயிரிட்ட அந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் 100 மடங்கு அறுவடையை அந்த ஆண்டிலே கொடுத்தார். பார்த்தீர்களா? ஈசாக்கினுடைய குடும்பம், அபிரகாமினுடைய குடும்பம், இடையர்களுடைய குடும்பம், ஆடு மாடு மேய்க்கின்ற குடும்பம். தேவையின் நிமித்தம் அவன் அங்கே சென்று பயிர் தொழில் செய்ய ஆரம்பிக்கின்றான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, குடும்பம் உயர ஒரு கணவன் உழைக்கணும். இந்த வேலை தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த வேலை கிடைக்கலன்னு சொன்னா கை கட்டிட்டு சும்மா இருக்கக்கூடாது. கடின உழைப்பாளியாக நீங்க மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சுனாமி சமயத்தில் கடற்கரை ஓரங்களை நாங்கள் சுற்றி பார்த்தோம் நிவாரணம் செய்வதற்காக. சகோதரர்கள் அப்படியே உட்கார்ந்து கூட்டம் கூட்டமா சீட்டாடுறது, பைசா வச்சு சூதாடுறது. நிவாரண உதவிக்கு கொடுக்கிற பைசாவையும் சூதாட்டத்தில் செலவழிச்சுட்டு குடிச்சிட்டு நாட்களை கழித்த ஆண்களை எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோம். வேறு விதமான வேலைக்கு நாங்கள் உங்களுக்கு பழக்கி கொடுக்குறோம். ஆல்டர்னேட்டிவ் ஜாபுக்கு நீங்கள் வாங்க, உங்களுக்கு வேற விதத்தில் பணம் சம்பாதிக்கிறது சொல்லித்தரோம். இல்லை, எங்களுக்கு மீன்பிடி தொழிலை தவிர வேற தொழிலே தெரியாது. இப்படி நடந்து குடும்பங்களை வறுமையிலும் பசியிலும் பட்டினியிலும் வாழவிட்ட எத்தனையோ குடும்ப தலைவர்களை நம்ம எங்க பார்க்கிறோம். மாறாக குடும்ப தலைவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கொண்டு வரலாம். சம்பாதித்து கொண்டு வர பணத்தை ஆடம்பரத்திலையும் உடுத்துறதுலையும், ஆடம்பரமா நல்லா சமைச்சு சாப்பிட்றதுலையும், நவீன சாதனங்களையும் அழகு சாதனங்களை வாங்கி வீட்டில் வைக்கிறதையும், நகை நட்டுக்களையும் ஆடம்பரமான துணிமணிகளை வாங்குறதுலையும் செலவிடுகிற பெண்களையும் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். கணவன் எப்போ வேலைக்கு போவார், பிள்ளைகள் எப்போ ஸ்கூலுக்கு போவோன்ட்டு காத்து கொண்டிருந்து பல மணி நேரம் டிவி முன்னால டைம் ஸ்பெண்ட் பண்ணி பல வீடுகளுக்கு கடந்து போய் தேவையில்லாத வீண் பேச்சு பேசி சினிமா தியேட்டருக்கு போய் இப்படி காலத்தை கடத்துகின்ற மனைவிமார்களை நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக எழும்ப வேண்டும் என்று சொன்னால் கணவன் கடின உழைப்பாளியாக இருக்க வேண்டும். மனைவியும் தன்னால் இயன்ற அளவு குடும்பத்துக்கு பொருளீட்ட வேண்டும். திட்டமிட்டு குடும்பத்து செலவுகளை பராமரித்தால் நீங்க ஒரு நாளும் உங்க குடும்பத்தில் கடன் தொல்லையே இருக்காது. ஆண்டுடைய ஆசீர்வாதம் இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம் அருமையாக சொல்லுகிறது. நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் மகனாக இருந்தால், அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள மகனாக இருந்தால், நீ பல இனத்தாருக்கு கடன் கொடுப்பாயே அல்லாமல் நீ கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று ஏராளமான குடும்பங்கள் கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்? உழைப்பு இல்லாம சோம்பேறிகளா வாழாத நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். நீதிமொழிகள் 6:9-11. சோம்பேறிகளே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள்? தூக்கத்திலிருந்து எப்பொழுது விழித்திடுவீர்கள்? இன்னும் சிறிது நேரம் தூங்குங்கள், கையை முடக்கி தூங்குங்கள். வறுமை உங்களை வழிவரி கல்வரை போல் தாக்கும், ஏழ்மை நிலை உங்களை போர் வீரரை போல் தாக்கும். ஆம் பிரியமானவர்களே, சோம்பலா இருக்கிறவங்களும் உழைக்க மனம் இல்லாதவங்களும் ஒரு நாளைக்கு ஏழ்மையில தள்ளப்படுவது நிச்சயத்திலும் நிச்சயம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு ஈசாக்கு போல ஜெப வீரர்களாக நீங்க மாற வேண்டும். கடின உழைப்பாளிகளாக நீங்க மாற வேண்டும். கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அப்பொழுது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.